வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். எல்லா வேற தர்மம் பின்பற்றக்கூடியவர்களும் நம்மள பார்த்து கேட்கக்கூடிய விஷயம், ஏன் உங்க தர்மத்துல, ஹிந்து தர்மத்துல மட்டும் பலவிதமான தெய்வங்கள் இருக்கு? அப்ப தெய்வம் ஒன்றென்று தானே இருக்கணும். அதுதானே ஒரு மார்க்கத்தினுடைய அடையாளம். நீங்க ஏன் பல தெய்வங்கள வழிபாடு செய்றீங்கன்னு நம்மள கேட்பாங்க. அதுல ஒரு எண்ணற்ற ஒரு தாற்பரியமும், ஒரு உளவியல் ரீதியான ஒரு கருத்தும் நம்மளுடைய முன்னோர்களும், நம்மளுடைய தெய்வங்களும் நமக்கு ஒரு வழிவகை செய்து கொடுத்திருக்குன்னா உங்களால நம்ப முடியுமா? அததான் எனக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதாவது ஏன் நம்ம பலவிதமான தெய்வங்கள வழிபாடு செய்றோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு தெய்வம் இப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிவ வழிபாடு செய்றோம். நம்மளுடைய கோரிக்கைய அவர் பூர்த்தி செய்யல அல்லது காலதாமதம் ஏற்படுது. அவர் மேல நம்ம கடிந்து கொள்றோம். அவர நம்ம காயப்படுத்துறோம். அவர திட்டுறோம். அதுக்கான உரிமையும் சைவத்திலே கொடுக்கப்பட்டது. ஒரு அடியவர் சிவனை சைவத்துல இருந்தே ஒதுக்கி வைத்த கதைலாம் உண்டு. அப்ப அதுல இருந்து நம்ம வைணவத்திற்கு வரோம். அப்ப மகாவிஷ்ணு வழிபாடு செய்யறோம். அப்ப மகாவிஷ்ணு வேண்டி எதுவும் நமக்கு ஒரு தெளிவா இல்லை. அப்ப நம்ம அதுல இருந்து தாவி முருகப்பெருமான வழிபாடு செய்யறோம். முருகப்பெருமான வணங்கியும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. அடுத்தது அம்பாள வழிபாடு செய்யறோம். அதுலயும் ஒரு தெளிவு கிடைக்கல. அப்ப ஷீரடி மகான வழிபாடு செய்யறோம். அதுலயும் ஒரு தெளிவு கிடைக்கலன்னு அப்ப நம்ம ஒரு தெய்வத்தினுடைய ஒரு தெய்வமாக நம்மளுடைய போப்பு இருந்துகிட்டே இருக்குது. அப்ப நம்மளுடைய நம்பிக்கையை தளர விடாமல் இருக்கிறதுக்கும், நம்மளுடைய கர்மாவையும் ஊழ்வினையும் அந்த காலகட்டத்திற்குள்ளே அழிக்கிறதுக்காகவும் தான் பல்வேறு ரூபங்களாக தெய்வங்கள் இங்க வீற்றிருக்குது. அப்ப தெய்வம் என்பது ஒண்ணுதான். அந்த பல்வேறு ரூபங்களா ஏன் வீற்றிருக்குதுன்னா, அதற்குள்ள உங்களுடைய மனம் நொந்து வழிந்து உடைந்துடக்கூடாது. அது வரைக்கும் உங்களுக்கு ஒருத்தவங்க காவந்து பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அப்ப அந்த நம்பிக்கைய பலவிதமான ரூபங்கள்ல நாங்க கொடுக்கிறோம். எங்களை காயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. எங்களை கொண்டாடவும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அப்ப எல்லா விதமான சுதந்திரத்தையும் உனக்கு இந்து மதம் கொடுக்குது. அப்ப இந்த பல தெய்வங்கள் வந்ததற்கான காரணம், அந்த டைம் ஸ்பேஸுக்குள்ள உன்னுடைய கர்மாவை அழித்து உங்களுக்கு மகிழ்வான வாழ்வியலை தரக்கூடிய நிலையை ஒரு தெய்வம் உருவாக்கும். அதுதான் ஆதியான தெய்வம். அதுதான் ஜோதியான தெய்வம். அப்ப இந்த ரூபங்களை எதற்காகன்னா, அதுவரை உங்களை நம்பிக்கையோடு அந்த உளவியல் ரீதியா உங்களை உடைந்துடாம பார்த்துக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மரபு சார்ந்த ஹிந்து மத தர்மத்தின் அடிப்படை தான் இந்த பலவிதமான தெய்வங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா இந்த தாற்பரியத்தை நீங்க கேட்கறீங்கன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பேசுவோம், நல்லதை